வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது மாற்றி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் தென்னையில் ஊடுபயிராக கோகோ சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி டி சந்திரசேகரன். இவர் தேனி மாவட்டம் பெரியகுள வட்டாரம் வடவக்கரை கிராம விவசாயி ஆவார். 20 ஆண்டுகளாக தென்னை, மா போன்றவற்றினை பயிரிட்டு வரும் இவர் தேனி மாவட்ட தோட்டக்கலைத்துறையின் வழிகாட்டுதலோடு தென்னையில் களையினை கட்டுப்படுத்தும் நோக்கோடு துறையின் மூலம் கன்றுகள், இயற்கை உரங்கள், பூச்சி மருந்துகள் போன்றவற்றினை பெற்று கோகோ சாகுபடியில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, நான் கடந்த 20 வருடமாக விவசாயம் செய்து வருகிறேன். தென்னை, மா என்னுடைய முக்கிய தொழிலாக. தென்னை மரம் ஒரு 6 ஏக்கரும், மாந்தோப்பு ஒரு 3 ஏக்கரும் விவசாயம் செய்து வருகிறேன். கொக்கோ எனக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா, தோட்டக்கலைத்துறையிலேருந்து என்னை கான்டெக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டான இடங்கள் நிறையா கிடக்கு, 25 தென்னந்தோப்பில் களைகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, அதில் நீங்கள் கொக்கோ போட்டிங்கன்னா களைகளையும் கட்டுப்படுத்தலாம், இதர வருமானங்களும் ஏக்கருக்கு 40,000 ரூபா வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு தோட்டக்கலைத்துறையில் எனக்கு என்னை கான்டெக்ட் பண்ணாங்க. நான் அப்படியே சில சைட்டுகளெல்லாம் பார்க்கணுன்னு ஆர்வமாக இருந்தேன். எனக்கு கொக்கோவை பற்றி தெரியாது. அதனால் பொள்ளாச்சி, ஆனமலை அந்த பக்கம் போய் பார்த்து அவங்க போட்ட விவசாயிகள், கொக்கோ விவசாயிகளை நான் ஆலோசித்து நான் நடவு செய்தேன். அதாவது முதல் 2 வருடத்துக்கு மானியமாக தர்றாங்க. கொக்கோ செடிகளும் இலவசமாகவும், உரங்கள், இயற்கை உரங்கள், ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்து எல்லாமே முதல் வருடத்தில் ஒரு 14,000, எனக்கு 2.5 ஹெக்டேருக்கு 14,000 சில்லற ரூபா மானியமாக கொடுத்தாங்க. உழவு செலவுகளும் கையில் கொடுத்தாங்க, ஒரு 1,450. அதே மாதிரி 2ஆம் வருடம் ஒரு 5,600 ரூபா கொடுத்தாங்க பராமரிப்பு செலவுகளுக்கு, உரம், ஆர்கானிக் இதெல்லாம் கொடுத்தாங்க. நான் அதை வச்சு மேற்கொண்டு மற்ற செலவுகளை நான் பார்த்து இதுக்கு கண்ட வச்சுட்டு. அதாவது சார், கொக்கோ செடிக்கு கொஞ்சம் தென்னைக்கு தேவைப்படுற தண்ணி அதிகம் தேவைப்படும். அதனால் தண்ணீர் வசதி அதிகமாக இருந்தால் தான் இது கொக்கோவை நடவு செய்ய முடியும். அடுத்து 50 to 60% நிழல் வேணும். அதாவது கிட்டத்தட்ட 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்க தென்னை மரத்தில் தான் நடவு செய்ய முடியும். அதிகமான வெயில் இருந்தாலும் கொக்கோ செடி வராது. சரி, நான் 25க்கு 25 வச்சுருக்கேன். ஒரு வரிசை 12க்கு 12 அடி கேப்பு, 2 மரத்துக்கு இடையிலையும். இன்னொரு வரிசை 10க்கு 10, 10 அடி 10 அடி வரிசையில் நட்டுருக்கேன். ஏக்கருக்கு 200 செடி நடவு செய்யலாம். தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையிலேருந்து ஒவ்வொரு மாதம் எங்களுக்கு ஏஓக்கள் பார்வையிடுறாங்க. அவங்க பூச்சி இது தாக்குதல் இருந்தால் அவங்கள ஆலோசிக்கிறாங்க. பெரிய தாக்குதல் எதுவும் இல்லை. மாவு பூச்சி, அஸ்வினி தான் எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பூச்சி மருந்துகள்லாம் தெளிச்சுக்கிறேன். அதாவது இது 2 சீசன் சார். டிசம்பர், ஜனவரி ஒரு சீசன், மே, ஜூன் 2 சீசனில் இருக்குது சார். பாக்கி ஆஃப் சீசன் சார். அந்த ஃப்ளவரிங் டயத்தில் அந்த அஸ்வினி தொந்தரவுகள் இருக்கும் சார். அந்த பூக்களை தாக்கம், அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் சார். செடி நட்ட 3ஆவது வருடத்துலேருந்து காய்ப்பு ஆரம்பிக்கும் சார். நான் ஆரம்பத்தில் செடிக்கு 20 காய், 25 காய், அதாவது அரை கிலோ அந்த ரேஞ்சில் வரேன். வயது கூட 5ஆவது வருடத்துலேருந்து 2 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். ஒரு பழத்தில் 30 சீடு இருக்கும் சார். ஒரு சீடினுடைய ட்ரை பீன்ஸினுடைய வெயிட் 1.3 கிராம் சார். 30 பழத்தை கட் பண்ணோம்னா 1 கிலோ ட்ரை பீன்ஸ் எடுக்கலாம் சார். அதாவது பழத்தை பறித்து ஒரு 4-5 நாளுக்கு நிழலில் குவியலை வச்சிடணும் சார். குவியலை வச்சோம்னா நம்ம உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனியாக ஓடு தனியாக, பழம் தனியாக வந்துடும். அதை உடச்சி மூங்கில் கூடையில் உடச்சி விதையை நல்லா பிரித்து எடுத்துடணும். தனித்தனியாக பிரித்து எடுத்து 7 நாட்கள் நொதிக்க விடணும் சார். அதில் 3ஆவது நாளும் 5ஆவது நாளும் கிளறி விடணும் நல்லா. அப்போ தான் கலர் ஆர்டராக கிடைக்கும். 7ஆவது நாள் அந்த ப்ரௌன் கலர் வந்தோடனே நல்லா வெயிலில் ஒரு 7 நாட்களுக்கு காய்ந்தவுடன் விதையை உடைச்சாவே தெரியும். அந்த ட்ரை காஞ்சிருச்சுன்னு சவுண்டு கேட்கும். அந்த பாத்தில் நம்ம சாக்கு மூட்டையில் கட்டி வச்சுக்கலாம். அதாவது சும்மா இருக்க நிலத்தில் நம்ம அதாவது தென்னைக்குள்ளே ஊடு பயிராக தான் நம்ம போடுறோம்.
அதாவது செலவுகள் கம்மி. அதாவது ஏக்கருக்கு வந்து 40 to 50,000 ரூபா அதிகமான நிகர லாபம் கிடைக்குது. தென்னையிலேருந்து கொக்கோ போடுறதுனால ஒரு 6 ஏக்கர் வைக்கிறப்போ ஒரு 3 லட்ச ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி சீடோட நான் ஆரம்பத்தில் போடும்போது 135 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இன்றைக்கி 210 ரூபா வைக்கிது சார். இன்னும் ஃபீச்சர் கூடும். ஏக்கருக்கு 40-50ங்கிறது இன்னும் கூட இருக்குது. நிறைய ஃபீச்சரும் நிறையா இருக்குது கொக்கோவுக்கு. ஆப்பிரிக்க நாடுகளெல்லாம் நிறைய அழிஞ்சிட்டு இருக்குது. வறட்சினால நிறைய அழிகிறதுனால ஃபீச்சர் நிறையா இருக்குது. அதனால் எல்லா விவசாயிகளையும் நான் கொக்கோ போடுறதுக்காண்டி ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன். மேலும் விவரம் பெற விவசாயி டி சந்திரசேகரன் அவர்களை 098-650-06-3117 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழக அரசு வேளாண் பெருமக்களுக்கு வேளாண்மையை பெருக்கிட மதுரை மாவட்ட வேளாண் பொறியியல் துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இதில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சூரிய ஒளி மூலம் இயங்கும் மின் மோட்டார் அமைத்திட மானியங்களை வழங்கி வேளாண் பெருமக்களுக்கு பேருதவி புரிகிறது. மேலும் இது குறித்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வேளாண் பொறியியல் துறையின் உதவி பொறியாளர் ஜே ஜெகதீசன் தரும் விளக்கம். இப்போ சூரிய ஒளி மூலம் மின் மோட்டாரை இயக்குதல் சம்மந்தமான ஒரு இதைத்தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் முக்கியமானது என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த இடத்துல குறிப்பாக நம்ம பார்க்குறோம். இதில் வந்து மின் மோட்டார் செஞ்சிகிட்ருக்கோம். இந்த சூரிய ஒளியில் மின் மோட்டார் இயக்கும் திட்டத்தை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் வேளாண்மை பொறியியல் துறையில் இந்த ஒரு திட்டமாக செஞ்சுக்கிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம இப்போ இருக்கிற ஃபீல்டு வந்து உத்தபோயி கோட்டைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஆண்டனி திலக் என்பவருக்கு சொந்தமான இந்த இடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் அமைந்த ஒரு நல்ல பகுதி. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம இவருக்கு போட வேண்டிய விஷயங்கள், இதில் இவர் போர் போட்டிருக்காருல்ல, இந்த போர் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதே நம்ம வேளாண்மை பொறியியல் உசிலம்பட்டி திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா பல்வேறு ஓடைகளில் பார்த்திங்கன்னா இந்த தடுப்பணைகள் கட்டியிருக்கோம். செக் டைம் என்று சொல்லக்கூடிய தடுப்பணைகள். அந்த தண்ணி அதில் நிற்க போய் தான் எங்களுக்கு இந்த போரில் நல்லா தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணி ஒரு போரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் என்னமோ செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா மேலாக வறண்ட காலத்திலே பார்த்திங்கன்னா 60-70 அடியில் தண்ணி இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி அவர் வந்து எங்கிட்ட கேட்டப்போ நம்ம அந்த இடத்த செலக்ட் பண்ணோம். நல்ல இடமா இருக்கனால அதை செலக்ட் பண்ணி அவருக்கு இதை வந்து போட்டிருக்கோம். அவருக்கு மெயினாக இன்னொன்று என்னென்னா, ஒரு 10,000 லிட்ரு ஒரு டேங்க் ஒன்று இருக்குது. இந்த நம்ம போட்டது பிறகு பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் அவருக்கு அந்த 10,000 லிட்ரு நிறைஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பயன்படுத்த பிறகு இப்போ முருங்கை பார்த்திங்கன்னா போட்டிருக்காருங்க விவசாயம். 4 ஏக்கரில் முருங்கை செஞ்சுருக்காரு. இன்னமும் ஒரு 6 ஏக்கரில் லெமன் போட்டார், லெமனும் போட்டார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் வந்து ஹார்டிகல்ச்சர் பிளான்டேஷனை செய்கிறதுக்கு அவர் இருக்கார். அந்த கிட்டத்தட்ட 13 ஏக்கர் 14 ஏக்கருக்குமே போதுமான அளவுக்கு இப்போ தண்ணி சப்ளை செய்து கிடைக்கிது அவருக்கு. நாங்கள் இப்போ அவருடைய மானியம் பார்த்திங்கன்னா விவசாயி கொடுக்குறது இந்த இதில் வந்து 4,39,950 ரூபா அதனுடைய காஸ்ட்டு. ஆனால் பேசிக் காஸ்ட்டில் வந்து 80% மானியம் விவசாயிகளுக்கு. அதில் 50% மானியம் என்பது தேசிய வேளாண்மை அபிவிருத்தி திட்டத்தின் கீழே 50% மானியமும், எம்என்ஆர்இன்னு சொல்லக்கூடிய திட்டத்தில் ஒரு 30% மானியமும் கொடுக்குறோம். மீதி இந்த விவசாயியினுடைய பங்களிப்பு தொகை என்பது 1,04,750 ரூபா அவர் கட்டியிருக்காரு. விவசாயி வந்து ஒரு தகுதியில் விவசாயி வந்து இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, விவசாயியாக இருந்தால் போதும். அவர் வந்து சிட்டா அடங்கல், அவர் பேர் உள்ள சிட்டா அடங்கல், கம்ப்யூட்டர் சிட்டா அடங்கல் இருந்தால் போதும். அதான் தகுதி விவசாயி. மீதி அந்த பணம் செலுத்தக்கூடியவராக இருக்கணும். சீனியாரிட்டி அடிப்படையில் நாங்கள் அந்த கொடுக்குற அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிடுவோம். அந்த அடிப்படையில் அந்த மானிய தொகை என்பது 1,04,750 ரூபா இருக்குது. அந்த கம்பெனி பேரில் டிடி எடுத்து கொடுத்தாருன்னா அவர் எலிஜிபிலிட்டி எப்போ நடைமுறையில் வருதோ அதை வந்து அவருக்கு ஃபிட் பண்ணி இந்த சோலாரை கொடுத்துருவோம். முக்கியமாக நம்ம அந்த இடத்த எப்படி தேர்வு பண்ணுறோம்னா, அந்த சோலார் பேனல் அமைக்கிற இடத்துல அந்த நிழல் வந்து 2 பக்கம் கிழக்கு மேற்கு 2 பக்கம் வந்து அந்த நிழல் வந்து அந்த பேனலில் விழுகாதபடிக்கு இடமா இருக்கணும். அந்த இடம் இருந்தால் அதே போதுமான இடமா இருக்குது. அதேமாதிரி ஸ்கீமில் வந்து இப்போ பராமரிப்பு என்பது ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து நம்ம துறையிலேருந்து அந்த கம்பெனிக்கு அக்ரிமெண்ட் போடுறோம். 5 வருஷத்துக்கு வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். 5 வருடத்துக்கு பிறகு தான் அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணணும். 5 வருடத்துக்கு இந்த பராமரிப்பை வந்து கம்பெனி மூலமாக செஞ்சு கொடுக்குறோம். இதே மாதிரி அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்கு ட்ராக்கிங் டைப்பு. காலையில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து அதான் ஆட்டோமேட்டிக்காக டில்ட்டிங் ஆகி வந்துடும்.
ஈவினிங் பார்த்தோம்னா அந்த வெயிலுக்கு ஏற்ற மதிய நேரம் ரெண்டுமே கரெக்டாக லெவலில் நிற்கும். ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மாலை நேரத்தில் வெஸ்ட் சைடில் அது ட்ராக்கிங் ஆகிடும். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த விவசாயிகள் இதை வந்து வேளாண்மை பொறியியல் துறை மூலம் உசிலம்பட்டி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரம் பெற ஜெகதீசன் அவர்களை 09943166688 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.